10 கிலோ இருக்கும் நரின்னு வைங்களேன். 10 கிலோயில் இருக்கிற நரி அந்த செவுத்து மேலே நடந்து போனால் இடிஞ்சு விழுந்துருமா? அப்போ எப்படி ஒரு கேவலமாக வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஆனால் செவரை கட்டி அதுக்கு வாசலை வச்சு அதுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது தான் அங்கேருந்து அவன் பார்க்கான், என்னடா பிரியாணி வாசனை அடிக்குது. ஹல்லேலூயா! பிரியாணி வாசனை எங்கே அடிக்குது? அங்கே தான். அங்கே கெட்டவே முடியாதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே இருந்தால் பிரியாணி வாசனை. ஆமாங்க, அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ மகிமையாக காரியத்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா! அதுதான் நம்முடைய தேவன். நீங்கள் கடந்த நாட்களில் இருந்தது மாதிரியே நம்ம இப்போ இருக்கோம், போன வருஷம் இருந்த மாதிரியே நம்ம இருக்கோம்? இல்லை. நாளுக்கு நாள் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா! நாளுக்கு நாள் தேவன் நம்மை பெருக பண்ணுவார். நாளுக்கு நாள் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். நம்முடைய வீடுகளில் இருந்து நம்ம ஒரு நேரத்தில் இப்போ வீடு இல்லாமல் கஷ்டப்படலாம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம உறுதியாக இருந்தோன்னு சொன்னால் நம்ம அநேகருக்கு வீடு கட்டி கொடுப்போம். கை வச்சு அலையில சொல்லுங்கள் ஹல்லேலூயா! நம்ம அநேகருக்கு ஓலை மாற்றுறதுக்கு உதவி செய்வோம், அநேகரை படிக்க வைப்பது நம்ம உதவி செய்வோம். தேவன் அப்படி நம்முடைய கையை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் நடக்கணும். என்ன பண்ணணும்னா கர்த்தரை பிடித்து கொள்ள வேண்டும். கை வச்சு அலையில சொல்லுங்கள். யாரை பிடிச்சிக்கணும்? ஆண்டவரை பிடிச்சிக்கணும். அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது, நிந்தனை இருந்தது, அவமானம் இருந்தது, கேவலமான வார்த்தைகள் இருந்தது. ஆனால் அவள் என்ன செய்யலை அப்படின்னா, அவள் மனுஷங்கிட்ட போய் புலம்பலை. அவள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தேவனிடத்தில் தன்னுடைய காரியத்தை சொன்னாள். தேவன் அவள் கேட்டதை காட்டிலும் அதிகமாக கொடுத்து ஆசீர்வதித்தார். கை வைத்து அலையில சொல்லுங்கள் ஹல்லேலூயா! அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நான் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கேட்காத இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வரும். ஹல்லேலூயா! சொல்லுங்கள் ஹல்லேலூயா! நான் அனுபவிச்சனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அனுபவித்து உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நம்ம கேட்காத இடத்துலேருந்து, நம்ம எதிர்பார்க்காத